வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தாவேகா ஃபாலோவர்ஸு லாஸ்ட் ஒரு வாரமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய கருத்து கணிப்பு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ் கார்டை ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. அதில் முதல்ல என்ன இருக்குது அப்படின்னா, 34% தாவேகாவுக்கு இன்றைக்கி தமிழகத்தில் ஓட் ஷேர் இருக்குது அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொன்னதாகவும், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் தாவேகா 101லிருந்து 106 தொகுதிகளையும், திமுக 75, திமுக கூட்டணி 75லிருந்து 80 தொகுதிகளையும், அதிமுக கூட்டணி 43லிருந்து 48 தொகுதிகளையும், அதர்ஸ் 5லிருந்து 10 தொகுதிகளையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு வார காலம் தாவேகாவினர் இந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணுறாங்க. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. கம்ப்ளீட்டாக ஃபேக் நியூஸ் இது, இப்படி எந்த ஒரு சர்வேவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுக்கலை, முற்றிலும் வதந்தி அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், உச்சநீதிமன்றம் இப்போது திமுக அமைச்சர் பெரியசாமி அவர்கள் போட்ட மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது திமுகவுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. வழக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2006லிருந்து 2011 காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த பெரியசாமி அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு. 2,35,00,000 ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் நடந்துக்கிருக்கு. இதே காலகட்டத்தில் இடி புதுசாக களமிறங்கி அவங்களும் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் விசாரணையை கண்டினியூ பண்ணுறாங்க. விசாரணையை அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு பக்கத்து நடத்துகிறாங்க. இப்போது இடி என்ன பண்ணியிருக்காங்க, பெரியசாமி அவர்கள் மற்றும் அவருடைய ஃபேமிலிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த சொத்து குவிப்பு வழக்கில் உங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இப்போ பெரியசாமி என்ன பண்ணிட்டாரு, இடியுடைய இந்த இன்வால்மெண்ட்டுக்கு தடை விதிக்கணும். அதான் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்துகிறாங்களே, பிறகு இடி எதுக்காக, இடி அனுப்பின நோட்டீஸையும் ரத்து பண்ணணும், இடியுடைய விசாரணைக்கும் தடை விதிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட்டு பெரியசாமி அவர்களுடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போது இடி இந்த கேஸை தொடர்ந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிறது மறைமுக அர்த்தம். இது திமுகவுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், தேர்தல் வந்துருச்சு, அதனால தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து தான் பத்ம விருது தேர்வாளர்கள் செலக்ட் ஆயிருக்காங்க. பத்ம விருது வாங்குறாங்களே இந்த வாட்டி அறிவிக்கப்பட்டிருக்காங்களே, ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷனை மையமாக வச்சு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திமுக காங்கிரஸ் கூட்டணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தோம், மகாராஷ்டிராவில் இருந்து தான் அதிக பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, 15 பேர். நம்பர் 1 மகாராஷ்டிராவில் எலெக்ஷனே இல்லையே அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். மொத்தம் 131 பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. 131 பேர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 131ல் தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எவ்வளோ பேருக்கு செலக்ட் ஆகிருக்காங்க, அஸ்ஸாமிலிருந்து 5 பேர், தமிழ்நாட்டிலிருந்து 13 பேர், கேரளாவிலிருந்து 8 பேர், வெஸ்ட் பெங்காலிலிருந்து 11 பேர், புதுச்சேரியிலிருந்து 1 பேர். இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 38. 131ல் 38 பேர் மட்டும்தான் தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள். மீதி 93 பேர் தேர்தல் நடக்காத மாநிலத்திலிருந்து தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்போது தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலத்திலிருந்து 29% பேர் தான், மீதி 71% பேர் தேர்தல் நடைபெறாத மாநிலம், தேர்தல் இந்த வருஷம் இல்லாத மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து டோட்டலாக 10 பேர் தேர்வாயிருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில் நடந்தப்ப பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுச்சுல, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் அவ்வளவா முக்கியத்துவமே கொடுத்தது கிடையாது. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம், அவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. கனெக்டிவிட்டி, சாலைகள் போடுறது, விமான நிலையங்களை கொண்டு வர்றது ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிருக்கு. பத்ம விருதுகள்லையும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.